டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் கார்த்தி ஏதாவது படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் தன்னுடைய பேரில் இது வரைக்கும் எந்த படத்தையும் தயாரிக்கல. தன்னுடைய சகோதரர் பேரில் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார். ராஜாமணி பிக்சர்ஸ் சிவாஜி சாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸானு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ராஜாமணி பிக்சர்ஸ் சிவாஜிக்கு சொந்தமான நிறுவனம் இல்லை, அவருடைய நெருங்கிய நண்பர்களான எம்ஆர் சந்தானம், மோகன் ஆகிய இருவருக்கும் சொந்தமானது. இந்த எம்ஆர் சந்தானம் யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சிவாஜியுடைய பல திரைப்படங்களில் நடித்தவர். இப்போ டைரக்டராகவும் நடிகராகவும் இருக்க சந்தான பாரதியினுடைய தந்தை. வாவாதியார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் அதிகமாக எம்ஜிஆர் சாரை பற்றி பேசியிருக்காங்க. வாவாதியார் படத்துக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்மந்தம்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே வாத்தியார் அப்படின்னாவே அது எம்ஜிஆரைத்தான் குறிக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கார்த்திக் நடிக்கின்ற படத்தினுடைய டைட்டிலே வாத்தியார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் கார்த்திக் இருக்கின்ற கதாபாத்திரமும் ஒரு கதாநாயகனாக வேண்டும் அப்படின்ற கதாபாத்திரம் தான். அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் எம்ஜிஆரை பற்றி அதிகமாக பேசினார்கள். ரீரிலீஸ் ஆன எம்ஜிஆர் படங்களில் அதிக வசூலான படம் எதுன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மறுவெளியீடு செய்யப்பட்ட எம்ஜிஆர் படங்களில் மிக அதிகமான வசூலை பெற்ற படம்னா அது 1000ல் ஒருவன் திரைப்படம் தான். கோட் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போது வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் டைம் டிராவல் படம்னு சொல்கிறாங்க. இதுவும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காகவான்னு கண்ணன் திருப்பதியிலேருந்து கேட்டிருக்காங்க. விளம்பரத்துக்காக அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் வெங்கட் பிரபுவுக்கோ சிவகார்த்திகேயனுக்கோ இருப்பதாக நான் நினைக்கல. விஜய் டிவி ரக்ஷன் ஏதாவது படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரான்னு புதுச்சேரியிலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. இப்போ மொய் விருந்து அப்படின்ற பெயரில் தயாராகின்ற ஒரு படத்தில் ரக்ஷன் கதனா நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பவர் அர்ச்சனா. தனுஷ் சிவகார்த்திகேயன் மோதல் இப்போ பெருசாக இல்லையே, 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ் சிவகார்த்திகேயனிடையே மோதல் இல்லையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு நடுவில் மோதல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிம்பு நிதி அகர்வால் திருமணம் ஒரு சமயத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த தகவல் எதுவுமே வரலை. அதற்கு காரணம் என்னன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சிம்பு நிதி அகர்வால் பற்றி ஒரு காலகட்டத்தில் மிக பெருசாக பேசப்பட்டதுன்னா அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. மற்ற மொழி நடிகர்கள் எல்லாமே அவங்க படம் தமிழில் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் தமிழ் பக்கம் வராங்க. ஆனால் டைரக்ட் தமிழ் படம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. மற்ற மொழியில் இருக்கின்ற கதாநாயக நடிகர்கள் பல பேர் இங்கே தமிழில் படம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களில் எத்தனை பேரை நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதன் காரணமாக தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே அடி எடுத்து வைக்க அவங்க தயங்குறாங்க. இங்கே இருக்கின்ற இயக்குநர்களும் அவரை ஒப்பந்தம் செய்து படம் எடுக்க பயப்படுறாங்க. டிடிஎஃப் வாசன் நடித்த ஐபிஎல் படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அந்த படம் எவ்வளோ வசூல் குவிச்சதுன்னு சென்னையிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. டிடிஎஃப் வாசன் நடித்த ஐபிஎல் திரைப்படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. வந்தது தெரியாமலும் போனதும் தெரியாமலும் இருக்க படம் என்ன வசூலை பண்ணியிருக்கும்? கிஸ் படத்தோட டைரக்டர் சதீஷ் அடுத்து என்ன படம் டைரக்ட் பண்ண இருக்காங்கன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. கிஸ் படத்தை இயக்கிய சதீஷ் இப்போ எந்த ஒரு படத்தையும் இயக்குவதாக தெரியல. அயோத்தி டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு சசிகுமார் நடித்த ஃப்ரீடம் படம் போகலை. அதற்கு காரணம் என்னன்னு திண்டுக்கல்லேருந்து சிவா கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 படத்திலேயே டூரிஸ்ட் ஃபேமிலி பெற்ற வெற்றியே அயோத்தி படம் பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 படங்கள் பெற்ற வெற்றியே ஃப்ரீடம் திரைப்படம் பெறவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் தியேட்டருக்கு வராதது தான். நடிகர் சித்தார்த் எத்தனை படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நடிகர் சித்தார்த் ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். அந்த படம் மணிரத்னத்துடைய கன்னத்தில் முத்தமிட்டார். ஆரம்பத்தில் சின்ன சின்ன படம் டைரக்ட் பண்ண மணிகண்டன் இப்போயே எந்த படமும் டைரக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து தமிழன் கேட்டிருக்காங்க. ஒரு முழுநீள படத்தை இயக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் மணிகண்டனுக்குள்ளேயே இருக்குது. இப்போ ஒரு சில திரைப்படங்களில் நடிக்க ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறதுனால உடனடியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல டைரக்டராக மணிகண்டன் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படத்தில் முக்கிய வில்லன் யாருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வெங்கி அட்லூரியினுடைய இயக்கத்திலே சூர்யா நடிக்கின்ற படத்தில் வில்லனே இல்லாமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். வாவாதியார் படத்தோட கதை ஆரம்பத்தில் எனக்கு புரியல. இந்த படம் ஒன்று பெரிய ஹிட் ஆகும் இல்லை பெரிய ஃப்ளாப் ஆகும்னு கார்த்தி சொல்லியிருக்காரு. இது அந்த படத்துக்கு பேக் ஃபயர் அமையுமான்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. வாவாதியார் படத்தை பற்றி தன் மனதுக்கு என்ன தோன்றிருக்கோ அதை கார்த்தி வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை ஏன் நெகட்டிவாக நீங்கள் எடுத்துருக்கீங்க? இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதையே நீங்கள் எடுத்துக்கூடாது. ரஞ்சித் சூர்யா கூட்டணியில் உருவாக இருக்க ஜெர்மன் படம் எப்போ தொடங்குவாங்கன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஞ்சித் சூர்யா கூட்டணியில் உருவாக இருக்கின்ற ஜெர்மன் திரைப்படம் அடுத்த ஆண்டு இறுதியிலேயே தொடங்குவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கின்றன.
கீதா கைலாசம் அவர்கள் நடித்த அங்கம்மாள் படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, எப்படி இருக்குன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அங்கம்மாள் திரைப்படத்தை அந்த படத்துடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தில் அங்கம்மாளாக நடித்திருக்கின்ற கீதா கைலாசம் மிக அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிக நேர்த்தியான ஒரு படமாக அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. எல்லா நடிகர்களுமே அவளுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். பவளக்கொடி தான் தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டாரான எம்கே தியாகராஜர் நடித்த முதல் திரைப்படம் அப்படின்றது உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எங்கே நடைபெற்றது தெரியுமா? இப்போ டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரி இருக்க அந்த இடத்துல தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. ஒரு சில காலம் நெப்டியூன் ஸ்டூடியோ என்ற பெயரிலும் சத்யா ஸ்டூடியோ என்ற பெயரிலும் இயங்கி கொண்டிருந்த அந்த ஸ்டூடியோவுக்கு தியாகராஜர் படப்பிடிப்பு நடந்த காலகட்டத்தில் என்ன பேர் தெரியுமா? மீனாட்சி சினி டோன் ஸ்டூடியோ. பவளக்கொடி படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது அந்த ஸ்டூடியோ முழுசும் பார்த்தீங்கன்னா கட்டாந்தரை மட்டும்தான் இருந்தது, எந்த கட்டடமும் இல்லை. அதே மாதிரி படப்பிடிப்புக்கான உபகரணங்கள்னா ஒரு பக்கம் கேமரா, இன்னொரு பக்கம் ஒலிப்பிரிவுக்கான கருவி, இதை தாண்டி வேறு எந்த உபகரணங்களும் இல்லை. காலையில் சூரிய வெளிச்சம் இருக்க வரைக்கும் தான் படப்பிடிப்பு நடக்கும். மாலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது படப்பிடிப்பை நிறுத்திடுவாங்க. அந்த படத்தில் நடித்த போது சினிமாவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் கேமரா என்று அந்த படப்பிடிப்பு கருவியை காட்டினார்கள். சரி என்று கேமரா எப்படி வேலை செய்து, நடிகர்கள் எல்லாம் எப்படி அதை படம் பிடிக்குது அப்படின்லாம் எனக்கு எந்த விவரமும் தெரியாது. அந்த படத்தை தொடர்ந்து சாரங்கதாரா அப்படின்ற ஒரு படத்தை நடிப்பதற்காக நான் கல்கத்தாவுக்கு சென்றேன். அப்போ தான் இந்த சினிமா படப்பிடிப்பை பற்றிய விவரங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தன என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் எம்கே தியாகராஜ பாகவதர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.